விஜய்க்காக சிவராஜ் என்ன செய்தார் தெரியுமா? தாவேகா தலைவர் விஜயை பத்தி எப்போதும் லெப்ட் அண்ட் ரைட் வாங்குறாங்க சத்யராஜோட மகள் திவ்யா சத்யராஜ். திமுகவுல இணைஞ்சு அவங்க தொடர்ந்து விஜயை விமர்சிக்கிறதும் துணை முதலமைச்சர் உதயநிதிக்கு ஆதரவா பேசுறதும் வாடிக்கையாகிடுச்சு. சத்யராஜ் மகள் செய்யற வேலையே ரிப்பீட் பண்றாரு. ஆனா ஒரே குடும்பத்துக்குள்ள இருந்துகிட்டு சத்யராஜோட மகனும் நடிகருமான சிவராஜ் மட்டும் தொடர்ந்து விஜய்க்கு ஆதரவா சப்போர்ட் பண்ணி எந்த இடத்திலையும் விட்டு கொடுக்காம பேசுறாரு. அந்த வகையில லேட்டஸ்டா பேசும்போது விஜய் சார் சினிமாவுக்கு வராருன்னு சொல்லவே அவர் மேல அவ்வளவு விமர்சனம் வந்துச்சு. அதையெல்லாம் மீறி கஷ்டப்பட்டு போராடி பிடிச்ச ஒரு மிகப்பெரிய இடத்தை விட்டுட்டு அவர் அரசியலுக்கு வந்திருக்காரு. அவர் பார்க்காத புகழா, அவர் பார்க்காத பணமா, அவர் மக்களுக்கு நல்லது பண்ணதான் அரசியலுக்கு வந்திருக்காருன்னு பேசியிருக்காரு. விஜய்க்கு சப்போர்ட் பண்ணி சிபிராஜ் ஆல்ரெடி கரூர் விவகாரத்திலையும் பேசின விஷயம் வைரலான நிலையில இந்த கருத்தும் வைரல் ஆகியிருக்கு. மகள் திவ்யா திமுகவுல, மகன் சிபிராஜ் தாவேகாவுல சேரனாலும் விஜய்க்கு ஆதரவா பேசுறாரு. இப்படி இருவேறு துருவங்களா இருக்காங்க சத்யராஜோட வாரிசுகள். மேலும் பாஜக நிர்வாகி அண்ணாமலை கூட ஒரு முறை விஜயை கூத்தாடினு விமர்சனம் செய்த போது எதுக்கும் பயப்படாம அவருக்கும் சரியான பதிலடி கொடுத்தவர் தான் சிவராஜ். அதெல்லாம் சரி, தாவேகாவுல சிவராஜுக்கும் ஒரு முக்கியமான போஸ்ட் கொடுக்கலாம்னு கேள்வி எழுப்புறாங்க ரசிகர்கள்.